ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக அதே உள்ள குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். சில சமயம் நம்மளுக்கு குயிக்காக சமையல் பண்ணணும், டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு குழம்ப பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு காம்பினேஷனாக வாழைக்காய் வறுவல், அப்பளம் பண்ணியிருக்கேன். கூடவே நெய் ஊற்றி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்புக்கு வெண்டைக்காய் மண்டி, உருளைக்கிழங்கு வறுவல் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். ஒரு துண்டு கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கூடவே 6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். 8லேருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு வத்தப்பொடி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. பருப்பு மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அதே வேளையில் குயிக்காக நீங்கள் ஒரு அவசரத்துக்கு இந்த குழம்ப பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் குக்கர்லேருந்து வெளியில் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 5 விசில் வச்சுருக்கோம். பாருங்கள், குக்கருக்கு வெளியில் எந்த தண்ணியும் சிதறி வரல. இப்போ கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை லேசாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சுற்றினா போதும், ரொம்பவே அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை பருப்பில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு டைம் ஆக கெட்டிப்படும், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே குழம்புக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே வேளையில் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தாலே போதும். மல்லி இலையை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி ஒரு குழம்பு உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடித்து வருது. இந்த நேரம் நம்ம சின்ன வெங்காயமும் வத்தலும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற மாதிரி இந்த தாளிப்பை செஞ்சுக்கோங்க. இந்த தாளிப்பு உங்களுக்கு இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் இந்த தாளிப்பை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான அதே வழியில் குயிக்கான ஒரு குழம்பு 5 to 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.